வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ஃப்ரண்ட் பேஜ் பார்டர் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ்ல ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு பென்சில் வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ல மட்டும் நான் அப்படியே எதுவும் வரையாம பிளைனா விட்டுருக்கேன். இந்த கார்னர்ல ஒரு 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு 2 லீஃப் 2 சைட்லயும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே கலர் ஸ்கெட்சோ அல்லது ப்ரஷ் பென்னோ யூஸ் பண்ணிட்டு நீங்க கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பென்சில்ல வரைஞ்சதை எரேஸ் பண்ணிருங்க. இந்த ஃப்ளவர்ஸ் இந்த டிசைன்ல தான் வரையணும்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்குமோ அந்த சைஸில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. கலர் காம்பினேஷனும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃப்ளவருக்கு மட்டும் பிங்க் கலர் கொடுத்துருந்தேன், 2 சைட்லேயும் வயலட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பென்சில் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் ஒரு ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிட்டு டபுள் லைனாக போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் பார்டர் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் சென்டரில் நீங்கள் லைன் போட்டுட்டு உங்களோட நேம், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டாக ஒரு பார்டர் டிசைன் பண்ண போகிறோம். இது நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேப்பர்லேயுமே இந்த டிசைனை நீங்கள் வரையலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நான் டேரெக்டாகவே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதை வரைகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு பென்சிலில் மார்க் பண்ணதை எரேஸ் பண்ணிடுங்க. ஒரு A4 சைஸ் பேப்பரில் பாக்ஸ் மாதிரி லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4 கார்னர்லையும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது டபுள் லைனாக இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் வரைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவதாக ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கார்னரில் மட்டும் நான் கொஞ்சம் கர்வாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் பிளாக் கலரில் இருக்கிற மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஃபைனாக எழுதக்கூடிய மார்க்கர். இதை யூஸ் பண்ணிட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிளாக் கலரில் இருக்கிற ஜெல் பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஹார்ட் மாதிரி வரைஞ்சிட்டேன். அப்புறம் அது பக்கத்துலேயே சின்ன சின்னதாக லீஃப் மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற 3 சைட்லேயும் லைன் போட்டிருக்கேன். இந்த லைனுக்கு உள்பக்கமாக சின்ன சின்னதாக சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லைங்க. நீங்கள் ஹார்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்டார் ஷேப்லேயோ ஓவல் மாதிரியோ டைமண்ட் ஷேப் மாதிரியோ நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்ம வரைஞ்சிருந்தோம்ல, அதில் ஸ்கை ப்ளூ கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். கலர் காம்பினேஷனும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. பிங்க் கலரோ இல்லை ரெட் கலரோ கூட கொடுக்கலாம். நான் பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்பில் போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ளேயும் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான், எல்லாருமே வரையக்கூடிய ஒரு இது தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4ஆவதாக ஒரு பார்டர் டிசைன் வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போது ஆரஞ்சு கலரில் ஒரு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த பிளாக் கலரில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம்ல, அதுக்கு உள்பக்கமாக வர மாதிரி வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இதை நான் பிளாக் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இதை நீங்கள் செய்யுங்க. இந்த டிசைனுமே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டுக்குரிய ஒவ்வொரு பேஜ்லேயுமே நீங்கள் இந்த டிசைனை பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது தான், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்று. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைனுக்காக க்ரீன் கலரில் இருக்கிற ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதும் பெருசுமா லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கிற ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வயலட் கலரில் இருக்கிற ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு லாவெண்டர் ஃப்ளவர்ஸை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த வயலட் கலர் ப்ரஷ் பென் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த 2 சைட்லேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த லாவெண்டர் வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பவ் வரைஞ்சிக்கிறேன். இது வரைஞ்சிட்டு இந்த பவுக்கு நான் ரெட் கலரில் இருக்கிற ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இந்த பவுக்கு எல்லோ கலரோ அல்லது பிளாக் கலரோ இல்லை ப்ளூ கலரோ அது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து லைட் க்ரீன் கலரில் ஒரு ப்ரஷ் பென் எடுத்துகிட்டு இந்த லாவெண்டர் பஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் அங்கங்கே லீவ்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது டார்க் க்ரீனோ லைட் க்ரீனோ உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மீதி இருக்கிற 3 சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு லைன் போட்டிருந்தேன். இப்போ இந்த லைன்லேயே வயலட் கலரில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு ரெயின் ட்ராப் ஷேப்பையே ரொம்ப சின்ன சைஸில் இந்த லைனோட 2 சைட்லேயும் வர மாதிரி வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். ஒருவேளை நம்ம ஏற்கனவே லாவெண்டருக்கு வயலட் கலர் தானே கொடுத்துருக்கோம், ஸோ இந்த பார்டருக்கும் வயலட் கலர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வயலட் கலருக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் நீங்கள் வரையும் போது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி இலைகளை வரைஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த டிசைனை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
இதுக்கு சென்டரில் லைன் போட்டுட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 7ஆவதாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்திருந்தேன். காம்பஸில் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருந்தேன். இப்போ அந்த சர்க்கிளுக்கு மேலேயே க்ரீன் கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போது இதை சுற்றியுமே சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். அடுத்து ஃப்ளவர்ஸ் வரைகிறதுக்காக பிங்க் கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ண போகிறேங்க. பிங்க் கலரில் குட்டி குட்டி ரோஸ் வந்து ஒரு 3 இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் 5 பெட்டல்ஸோடு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லைன்லையும் சின்ன சின்ன இலைகள், பூக்கள் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நான் வரைஞ்சிக்க போகிறேங்க. ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ரெட் கலரும் பிங்க் கலரும் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ரெட் கலரு, ஆரஞ்சு கலர், இல்லை வயலட் கலர், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இல்லை எல்லோ கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி இந்த லீவ்ஸ்லையுமே நான் ஒரு லீஃப் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு 3 லீஃப் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு 2 பேட்டர்னில் நான் இந்த லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேட்டர்னில் வரையினா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கேப் இருந்தது. அதனால அந்த இடத்துல எல்லாம் லைட் க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை அப்படியே இந்த லைனோடு சேர்த்து இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இதை மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்டரில் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஃப்ரண்ட் பேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீத் ஷேப்க்கு நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வரைஞ்சதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வரைஞ்சிருக்கிற ஃப்ளவர்ஸ் அல்லது பெட்டல்ஸ் இல்லைனா லீவ்ஸ் அதை வந்து அந்த டிசைனை அங்கங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் அதுக்குரிய ப்ரஷ் பென்னோ இல்லை ஸ்கெட்ச் பென்னோ யூஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சி விடுங்க. அது மாதிரி வரைஞ்சிங்கன்னா எந்த இடமும் ப்ளைனாக எம்டியாக தெரியாது. இல்லை இந்த ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலனா இந்த பேப்பருடைய 4 கார்னர்லையும் க்ராஸாக வர மாதிரி டபுள் லைனாக போட்டு விட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேப்பரோட சில இடங்களில் பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் சில இடங்களில் ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு குட்டி ஃப்ளவர்லையும் 2 சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை வரைஞ்சிருக்கேன். இதை வரைஞ்சதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலரில் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி சர்க்கிளாக நான் வந்து இதில் போட்டு விட்டுருக்கேன். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரீத் வரைஞ்சிருந்தோம்ல, ஓரங்கள்லாம் எம்டியாக இருந்துச்சுல, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மொத்தம் 7 பேட்டர்னில் இந்த பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து லாவெண்டர் பஞ்ச் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஆரஞ்சு பிளாக் காம்பினேஷனில் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு விட்டுருந்தோம்ல, அது பிடிச்சிருந்தது. அடுத்து பிளாக் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தது. அடுத்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ண டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.